ஹலோ குட் மார்னிங் ஆல். இன்றைக்கான ரெட் கார்ட் ஆஃப் த டே நம்ம எல்லோருக்குமே என்ன மாதிரியான கைடன்ஸ் ஆர் ப்ரெடிக்ஷன் யூனிவர்ஸ் தராங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுக்கு வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கார்டு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஓகே, இந்த கார்டு ஆல்ரெடி நிறைய வாட்டி வந்திருக்க கார்டு தான். ஸோ இந்த கார்டு நம்ம பார்க்கும்பொழுது 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இந்த 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஒரு புது பிகினிங்கை தான், ஒரு நியூ பிகினிங் அண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை தான் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்குறது என்னென்னா, நியூ பிகினிங் அண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. இந்த பர்சன் பின்னாடி எத்தனை கத்தி குத்து இருக்கு பாருங்கள், எத்தனை பேர் அவங்கள ஏமாற்றிருக்காங்க பாருங்கள், எத்தனை இடத்துல அவங்க தோற்று போயிருக்காங்க, எத்தனை இடத்துல அவங்க படுத்திருக்காங்க. இதெல்லாமே தாண்டி இந்த பர்சன் ஒரு நியூ பிகினிங் அண்ட் நியூ லைஃப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்லேயும் நிறைய இடத்துல நம்ம தோற்று போயிருப்போம், அவமானப்படுத்தப்பட்டிருப்போம், நம்மளுக்கு வேண்டியவங்களே நம்மளை ஏமாற்றிருப்பாங்க, நம்ம நம்பியிருப்போம், அவங்களே நம்மளை பின்னாடி பேக் பைட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே நடந்திருக்கும். ஸோ அதிலேருந்து வெளியில் ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அது வரத்துக்கான ஒரு பிகினிங் தான் இது. நியூ பிகினிங் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தில் நியூ பிகினிங் நம்மளுக்கு நடக்க போகுது. அதே மாதிரி இந்த யூனிவர்ஸ் சொல்லுது, உங்களுக்கு இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய் ஒரு புது லைஃப்பை நான் தர வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அதையே நினச்சி அவங்களே நீங்கள் நினச்சி அங்கேயே நிற்காதீங்க, அங்கேருந்து மூவ் ஆன் ஆகுங்க, கஷ்டப்படாதீங்க. இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க, போதும், இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கை ரொம்ப அழகான வாழ்க்கையாக நான் அமைச்சு தரேன் அப்படின்ற ஒரு வாக்கோடு இந்த கார்டு நம்மளுக்கு வந்திருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரோட லைஃப்லேயும் இதை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி பேக் பைட் ஃபேஸ் பண்ணாத பர்சன்ஸே இருக்க முடியாது. ஸோ அது எல்லாமே தாண்டி ஒரு புது லைஃப் நம்மளுக்கு ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஸோ இன்றைக்கி மண்டே மார்னிங் இந்த பாசிட்டிவான கார்டை நம்ம அப்படியே டேப் பண்ணி நம்ம லைஃப்பை அப்படியே இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நியூ லைஃப்பாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அழகாக அதை அமைச்சிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.